அங்கீகரிக்கப்படாத கட்டுமானத்துக்கான பாதுகாப்பு அனுமதி வழங்குதல். உள்ளூராட்சி மன்றத்தால் பெற்றுக்கொண்ட அனுமதி பத்திரம் ஒன்று இல்லாமல் மேற்கொள்ளப்படும் கட்டுமானம் அங்கீகரிக்கப்படாதவையாகும். சில சந்தர்ப்பங்களில் அவ்வாறான சட்டவிரோத கட்டுமானங்களுக்கு தழுவல் அனுமதி பெற்றுக்கொள்ள முடியும். தழுவல் அனுமதியை எவ்வாறு பெற்றுக்கொள்வது? முதலில் விண்ணப்ப படிவம் ஒன்றை பெற்றுக்கொள்ளுங்கள். அதை உள்ளூராட்சி மன்றத்தின் கர்மபீடத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். அதேபோல மன்றத்தின் இணையதளம் ஊடாகவும் பெற்றுக்கொள்ள முடியும். இந்த விண்ணப்பத்தை தெளிவாகவும் சரியாகவும் பூர்த்தி செய்யுங்கள். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தை தேவையான அனைத்து ஆவணங்களோடு சேவை கர்மபீடத்தில் ஒப்படையுங்கள். அதற்கு நிர்ணயிக்கின்ற பணத்தை செலுத்தி பற்றுச்சீட்டொன்றை பெற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் விண்ணப்பம் அந்த தருணத்திலேயே சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப உத்தியோகத்தருக்கு வழங்கப்படுவதோடு அவர் அதை பெற்றுக்கொண்டதுடன் கள பரிசோதனைக்கு வரும் தினத்தை உறுதிப்படுத்திக் கொண்டு அந்த தகவலை உங்களுக்கு வழங்குவார். குறிப்பிட்ட திகதியில் சம்பந்தப்பட்ட தொழில்நுட்ப உத்தியோகத்தருக்கு களத்தை பார்வையிட வருவதோடு உங்களின் கோரிக்கை தொடர்பான ஆராய்வு மற்றும் பரிந்துரை கடித கோப்பை அவர் களத்தை பார்வையிட்ட தினத்திலேயே திட்டமிடல் குழுவுக்கு முன்வைப்பதற்காக சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தரிடம் ஒப்படைப்பார். தொழில்நுட்ப உத்தியோகத்தரின் பரிந்துரைகளுடன் கோரிக்கையை பரிசீலித்து அனுமதி வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்ட தினத்தில் திட்டமிடல் குழு கூடும். தழுவல் அனுமதிக்காக செலுத்த வேண்டிய தண்டபணத்தை தீர்மானித்து அதை செலுத்துமாறு திட்டமிடல் குழு கூட்டம் நடைபெறும் மறுதினம் விண்ணப்பதாரிக்கு தெரிவிக்கப்படும். விண்ணப்பதாரி தண்டபணத்தை செலுத்திய உடனே சம்பந்தப்பட்ட பொறுப்பதிகாரியை தெளிவுபடுத்த வேண்டும். அதன்பின் பொறுப்பதிகாரியால் திட்டமிடல் குழு ஒன்று கூடும் திகதியிலிருந்து 2 நாட்களுக்குள் அபிவிருத்தி அனுமதி பத்திரத்தை தயாரித்து அதிகாரமுடைய உத்தியோகத்தரின் கையொப்பத்தை பெற்றுக்கொண்டு அதை சேவை கர்மபீடத்துக்கு ஒப்படைப்பார். தழுவல் அனுமதி வழங்கப்பட்டதை உறுதிப்படுத்தும் ஆவணங்களை சேவை கர்மபீட உத்தியோகத்தரால் தபாலூடாக அல்லது விண்ணப்பதாரியின் கைக்கு வழங்கப்படும். அனுமதி பத்திரம் பெற்றுக்கொள்ளாமல் மேற்கொள்ளும் எந்த ஒரு நிர்மாண பணியும் சட்டவிரோதமான நிர்மாண பணியாக கூறப்படுவதோடு அதை உடைத்து அகற்றும்படி மாநகர முதல்வர் அல்லது தவிசாளரால் கட்டளை இடப்படலாம்.